வெகு காலத்திற்கு முன் ஒரு பெரிய மலையின் அடிவாரத்தில் மாண்டலியா என்னும் பெயருடைய ஒரு பாம்பு இருந்தது. வயதானதினால் பாம்பிற்கு இரை தேடி போவது கஷ்டமாக இருந்தது. அதிகம் கஷ்டப்படாமல் எப்படி இரையை பிடிக்கலாம் என்று ஆலோசித்தது. அப்போது அவனுக்கு ஒரு யுக்தி தோன்றியது. தவளைகள் நிறைய உள்ள ஒரு குளத்தின் கரையில் வருத்தமான முகத்துடன் உட்கார்ந்திருந்தது. கொஞ்ச நேரம் அப்படி இருந்தபோது பாம்பை கவனித்துக் கொண்டிருந்த ஒரு தவளை வந்து, ஐயா, உணவு தேடிச் செல்லாமல் ஏன் இப்படி உட்கார்ந்திருக்கிறீர்கள் என்று கேட்டது. அதற்கு பாம்பு, ஓ நண்பா, நேற்று இரவு எதிர்பாராமல் ஒரு பிராமண பையனை கடித்து அவன் இறந்து விட்டான். இனி வாழ்நாள் முழுவதும் நீ உன் இரைகளுக்கு சேவை செய்து அவர்கள் தருவதை சாப்பிட்டு வாழ வேண்டும் என்று அந்த பையனின் தகப்பனார் என்னை சபித்து விட்டார். அதனால் இனி உங்கள் இனத்திற்கு சேவை செய்து வாழலாம் என்று வந்துள்ளேன் என்று சொல்லியது. இந்த செய்தி உடனே தவளைகளின் ராஜாவிற்கு தெரிந்தது. தான் கேள்விப்பட்டது சரியா என்று தெரிந்து கொள்ள தவளை ராஜா பாம்பை சந்திக்க வந்தது. தவளை இனத்திற்கு சேவை செய்ய வேண்டும் என்ற தன் உறுதியான எண்ணத்தை பாம்பு வெளிப்படுத்தியதும் அதிக சந்தோஷத்தில் தவளை பாம்பின் முதுகில் ஏறி சென்றது. இதை கண்ட மற்ற தவளைகளும் அதைத் தொடர்ந்தன. இப்படி தன் யுக்தியால் பாம்பு தவளைகளுடன் நட்புறவு கொண்டாடியது. அடுத்த நாள் முதல் பாம்பு தவளைகளை முதுகில் ஏற்றிக்கொண்டு மெல்ல நகர்ந்து சென்றது. இதை கண்ட தவளை ராஜா பாம்பிடம், நண்பா, நீ ஏன் எப்போதும் போல் இல்லாமல் மெதுவாக செல்கின்றாய் என்று கேட்டது. தந்திரசாலியான பாம்பு உடனே, நான் ஒன்றும் சாப்பிடவில்லை, என் உடம்பில் சக்தி இல்லை என்று சொன்னது. அது கேட்ட தவளை ராஜா உடனே, சரி, இனி உன் வாலின் கடைசியில் உள்ள சிறிய தவளையை நீ சாப்பிடலாம் என்றது. தன் திட்டம் பலித்தது கண்டு பாம்பு மகிழ்ச்சி அடைந்தது. வாலின் கடைசியில் இருந்த தவளையை அவன் சீக்கிரம் விழுங்கினான். இப்படி ஒவ்வொரு நாளும் தவளை ராஜா பாம்பின் முதுகில் சவாரி செய்த பின் பாம்பிடம் வாலின் கடைசியில் உள்ள தவளையை சாப்பிடலாம் என்று சொல்லும். உடனே பாம்பும் அதை விழுங்கிவிடும். இப்படி பல நாட்கள் சென்றன. பாம்பு எல்லா தவளைகளையும் விழுங்கியது. தனக்கும் இதுபோல் ஒரு நாள் வரும் என்பது குறித்து அறியாத தவளை ராஜா மட்டும் பாக்கியாக இருந்தது. அடுத்த நாள் பாம்பின் முதுகில் சவாரி முடிந்ததும் தவளை ராஜா பாம்பிடம், உன் வாலின் கடைசியில் உள்ள தவளையை சாப்பிடலாம் என்று சொல்லித் தீரும் முன்னரே பாம்பு சட்டென்று திரும்பி தவளை ராஜாவை பிடித்து விழுங்கியது. ஏமாற்றுக்காரனான பாம்பை நம்பி அங்குள்ள தவளைகள் முழுவதும் இறந்து போயின. சிந்திக்காமல் செய்யும் காரியங்கள் ஆபத்தில் முடியும்.